பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அன்பும் இரக்கம் நிறைந்த பரமதந்தையே, இந்த புதிய நாளை எமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை, குடும்பம், வேலை, கல்வி, உடல் நலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்றைய நாளில் எங்களை வழிநடத்தி தீமைகளிலிருந்து காத்தருளும். குழந்தைகளுக்காக ஜெபம். இயேசுவே, உலகெங்கிலும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் அளிக்கவும், மன வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சி அருளவும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள உதவவும், தீய நண்பர்கள் மற்றும் தீய பழக்கங்களிலிருந்து காக்கவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும், பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர உதவவும், பயம், தனிமை மற்றும் மனக்கவலைகளிலிருந்து விடுவிக்கவும், ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளையும் காத்தருளும். நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குணமளிக்கவும், குழந்தைகள் உம்மை அறிந்து நேசிக்க அருள் வழங்கவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பெற்றோர்களுக்காக ஜெபம். அன்பு தந்தையே, அனைத்து பெற்றோர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு குடும்பத்தை அன்புடன் நடத்த ஞானத்தை தரவும், பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற உதவவும், நல்ல ஆரோக்கியம் அளிக்கவும், குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்க அருள் தரவும், குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கவும், கணவன் மனைவி அன்புடன் வாழ உதவவும், கவலை மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கவும், குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உதவவும், இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க அருள் தரவும், வயதான பெற்றோர்களுக்கு ஆறுதல் மற்றும் பலம் வழங்கவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாணவர்களுக்காக ஜெபம். ஞானத்தின் ஊற்றே, அனைத்து மாணவர்களையும் ஆசீர்வதியுங்கள். அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த உதவவும், நினைவாற்றலை அதிகரிக்கவும், தேர்வுகளில் வெற்றி பெற அருள் தரவும், சோம்பல் மற்றும் தாமத பழக்கத்தை நீக்கவும், நல்ல ஆசிரியர்களை சந்திக்க உதவவும், நல்ல நண்பர்களை வழங்கவும், உயர்ந்த இலக்குகளை அடைய வழிகாட்டவும், மன அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கவும், தொழில்நுட்பத்தை நல்ல வழியில் அவர்கள் பயன்படுத்த கற்றுக் கொடுக்கவும், எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள அருள் தரவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்காக மாணவர்களை அவர்கள் அன்புடன் வழிநடத்த அருள் தரவும், ஞானமும் பொறுமையும் அவர்களுக்கு அளிக்கவும், உண்மையான கல்வியை வழங்க உதவவும், உடல் நலம் மற்றும் மன அமைதி வழங்கவும், அவர்களின் சேவையை ஆசீர்வதிக்கவும், மாணவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ அருள் தரவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேலை செய்பவர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக ஆண்டவரே, உழைக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். வேலையிடங்களில் பாதுகாப்பு அளிக்கவும், நேர்மை மற்றும் பொறுப்புணர்வு வழங்கவும், வேலை சுமைகளை சமாளிக்க சக்தி தரவும், நல்ல மேலதிகாரிகள் கிடைக்க உதவவும், சக ஊழியர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தவும், வேலை இழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தரவும், பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி அளிக்கவும், மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி வழங்கவும், குடும்பங்களுக்கு தேவையான நல்ல வருமானம் கிடைக்க உதவவும், பணியில் இறை நம்பிக்கையுடன் வாழ அருள் தரவும் வேண்டுமென்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தொழிலதிபர்கள் மற்றும் முதலாளிகளுக்காக தொழிலில் வளர்ச்சி அளிக்கவும், நேர்மையான முடிவுகளை எடுக்க ஞானம் தரவும்,
ஊழியர்களை நியாயமாக நடத்த உதவவும், நஷ்டங்களிலிருந்து காக்கவும், புதிய வாய்ப்புகளை வழங்கவும், பொருளாதார நிலைத்தன்மை தரவும் வேண்டுமென்று மற்றும் சமூக நலனுக்காக செயல்பட அருள் தரவும், பேராசையிலிருந்து விடுவிக்கவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இளைஞர்களுக்காக வாழ்க்கையின் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு உதவவும், போதை மற்றும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை காக்கவும், நல்ல நண்பர்களை அவர்களுக்கு வழங்கவும், தூய்மையான வாழ்க்கை வாழ அருள் தரவும், வேலை மற்றும் கல்வியில் முன்னேற்றம் அளிக்கவும், இறை நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருக்க உதவவும், எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற வழிகாட்டவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நோயாளிகளுக்காக கருணையின் ஆண்டவரே, உடல் நோய்களிலிருந்து குணமளிக்கவும், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தரவும், மருத்துவர்களை ஆசீர்வதிக்கவும், மருத்துவ செலவுகளுக்கு தேவையான உதவி கிடைக்க செய்யவும், அறுவை சிகிச்சைக்கு செல்லும் அனைவரையும் காக்கவும், நீண்டகால நோயாளிகளுக்கு சகிப்புத்தன்மை அளிக்கவும் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தரவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். குடும்பங்களுக்காக கணவன் மனைவிக்குள் அன்பை அதிகரிக்கவும், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கவும், குடும்ப ஜெப வாழ்க்கையை வளர்க்கவும், மன்னிக்கும் மனதை அவர்களுக்கு அளிக்கவும், குடும்ப சண்டைகள் நீங்க அருள் தரவும், குழந்தைகள் ஆசீர்வாதமாக வளர உதவவும், வீடுகளில் சமாதானம் நிலவச் செய்யவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். முதியவர்களுக்காக நல்ல ஆரோக்கியம் அளிக்கவும், தனிமையிலிருந்து விடுவிக்கவும், குடும்ப அன்பை அனுபவிக்க உதவவும், அமைதியான மனநிலையை அவர்களுக்கு வழங்கவும், வாழ்நாள் முழுவதும் உமது அருளில் நிலைத்திருக்க அருள் தரவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். திருச்சபைக்காக பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியரை ஆசீர்வதிக்கவும், நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ உதவவும், புதிய அழைப்புகளை எழுப்பவும், திருச்சபை ஒற்றுமையாக இருக்க அருள் தரவும், விசுவாசிகளை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உலக சமாதானத்திற்காக போர்கள் நிறுத்தப்பட அருள் தரவும், நாடுகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட செய்யவும், இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும், ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி கிடைக்க செய்யவும், மேலும் உலகெங்கும் நீதியும் சமாதானமும் நிலவ அருள் தரவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் உமது திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர்கள், வேலை செய்பவர்கள், தொழிலதிபர்கள், நோயாளிகள் மற்றும் உலக மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது திருவுளம் எங்களில் நிறைவேறட்டும். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமை சேர்க்கும் கருவியாக இருக்கட்டும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம். ஆமேன். இயேசு மரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.